டே ஃபுல்லாக அந்த வேலை பார்த்துட்டு ஈவினிங் போல் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். ஒர்க்குக்கு போகிற வழியில் நல்ல மழை பெஞ்சு செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. கோவிலில் 150 கிலோ பிரிஞ்சி செய்ய போகிறோம். போனதும் உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சிட்டு பீன்ஸ் கட் பண்ணிகிட்டு இருந்தார் மாஸ்டர். அப்புறம் சாப்பிட டைம் ஆச்சு. போயிட்டு நல்லா ஒரு மசால் தோசையை சாப்பிட்டுட்டு அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரெஃப்ரெஷிங்காக கொஞ்ச நேரம் அந்த திருவிழாக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். வந்து இஞ்சி அழைச்சிட்டு அப்புறம் மாஸ்டர் கேரட் கட் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே அவர் கூட பேசிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு 3 விறகடுப்பும் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்துக்குலாம் டபராவில் ஏற்றி மசாலாவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வேறு வேலையாக இருந்தேன் கட்டிங்கில். அப்புறம் டீ வந்துச்சு. டீ சாப்பிட்டு அரிசி ஊற வச்சுட்டு மசாலா டம் ஆனதுக்கப்புறம் தயிர் போட்டுட்டு இருக்கும்போது பார்ட்டிக்கார் பார்த்துட்டே இருந்தார். அரிசியை வடிகட்டிட்டு நல்லா மசாலா கொதித்து டம் ஆனதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அரிசி ஆஃப் பாயிலாக வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் டம் போடுற ஸ்டேஜ் வந்ததும் டம் போட ஆரம்பிச்சிட்டோம். மொத்தம் நம்ம 150 கிலோ செய்யணும். ஃபஸ்ட்டு 90 கிலோ, நெக்ஸ்ட்டு 60 கிலோ. இவ்வளோ சூடாக டம் போட்டதும் இல்லாமல் உடனே காலையில் போய் டீயும் போட்டோம். அதுக்குள்ளே வெடிஞ்சிருச்சு பொழுது. இப்போ நல்லா டம்மாக இருக்கும். நமக்கே தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஃபேக். ஆனால் அந்த ஃபேக்கான லைஃப்பில் ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட மாட்டோமான்னு டபராவை இறக்கின கையோட அடுத்த செட்டிங்க்கும் 60 கிலோவுக்கு நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் டபராவை ஏற்றியாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் வெங்காயம் வதக்கினதை என்னால் காட்ட முடியல. அதனால் இப்போ பார்த்துக்கோங்க. இவர் தான் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தவர். லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எம்ஆர் நகர் பவானி அம்மன் கோவில் தான். பார்ட்டிக்காரர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 100 பக்கெட்டை கொடுத்து அந்த 100 பக்கெட்டில் எனக்கு 60 கிலோ பிரிஞ்சை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதையும் நம்ம சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டோம். இதை போட்டு பிடிச்சதில் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். அடுத்த வேலைக்கும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே அடிக்கிறத கொஞ்சம் நின்று பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்ட மக்களே. பை பாய், ஸ்டே டியூன்.